நம்ம பசங்க படிக்கிற மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஷெடியூல் போட்டுங்க. படிக்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கான அடுத்த தொட போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஷெடியூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். காலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசங்க இருப்பாங்க, பசங்களை வந்து நம்ம ஸ்கூல் கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். வீட்டில் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஹஸ்பண்டையும் அனுப்பி விடணும். அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு 9:30க்குள்ளே ஒரு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9:30க்கு அப்புறம் வந்து வீட்டில் இருக்க ஜாமான் இதெல்லாம் வந்து செட் பண்ணி கரெக்டான ஒரு இடத்துல வைக்கணும். அப்படின்னா 10 o'clock படிக்க ஆரம்பிக்கிறேன்னா ஒரு 12:30 1 o'clock வரைக்கும் படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். தூக்கம் வராமல் இருக்கிறது அந்த டைமில் மேக்ஸ் போட்டு பாருங்கள். சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸ் தான் பார்க்கணும். மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது, டைம் போகிறதும் தெரியாது. 4 சம் தான் பார்த்துருங்க, பார்த்தீங்கன்னா நம்ம 4 மணி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பசங்க வந்துடுவாங்க. பசங்க வந்தோடனே பசங்கள்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 6 o'clock உட்காந்திங்கன்னா ஒரு 7:30 8 ஒரு 1 hour திரும்பி காலைல படிச்சது மதியம் படிச்சு ரிவைஸ் பண்ணிவிட்டு நைட்டு என்னன்றதை நாளைக்கு என்ன ஷெட்யூல்ன்றதை நைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இதே ரொட்டீனாக பண்ணுங்கள்.